குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீஸா ரெசிபி. நினச்ச உடனே ஒரே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீஸியான பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுறப்ப கடைக்கு போக தேவையில்ல, இந்த மாதிரி நீங்கள் ஒரே நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு எம்டி பவுலில் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே குடமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய பெரிய பீஸா இருந்துச்சுன்னா அவ்வளோக்கா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பீஸா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சில நேரம் கையில் இருக்காது, சில இடங்களில் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஆரிகானோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. சீசனிங் ஆரிகானோ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். எத்தனை ஸ்லைஸ் வச்சு செய்ய போகிறீங்களோ அத்தனை ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி பிஸா சாஸ் யூஸ் பண்ணுறேன். பிஸா சாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சாஸ் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்றது கரெக்டான அளவாக இருக்கும். இதை அப்படியே ஒரு ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பிஸா சாஸ் வச்சு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இல்லாத போது நார்மல் டொமேட்டோ சாஸ் வச்சு பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, அந்த குடமிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ் எடுத்து இது மேலே வச்சிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சிலருக்கு நல்லா நிறைய வச்சா பிடிக்கும், சிலருக்கு ரொம்ப நிறைய இருந்தால் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது இது கூட நான் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், ஆலிவ்ஸு, பன்னீர் இப்படின்னு உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லைன்னா அப்படியே கூட செஞ்சுக்கோங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இது மேலே சீஸை கிரேட் பண்ணி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். பீஸாவுக்கு மொசரல்லா சீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே இந்த மாதிரி மேலே கிரேட் பண்ணி விட்டுறலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து இது மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரிகானோ இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு ஃப்ளாட்டான கரண்டியால் எடுத்துகிட்டு தவாவை சூடு பண்ணி வச்சுருக்கோம். தவா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம தவாவில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷம் போல் இதை குக் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே சேர்த்துருக்கக்கூடிய சீஸ் நல்லா உருகி வரணும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீஸ் நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக நல்லா சீஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு நல்லா சீஸியாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜு இல்லாமல் நான்வெஜ்ஜில் லைக் பண்ணுறவங்க வேக வச்ச கறியை ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பிரெட் பீஸா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.